சூப்பரா இருக்க போகுது. பண வகையில வந்து சூப்பரா இருக்க போகுது மேஷ ராசிக்காரங்களுக்கு. இப்போ சில பேருக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஆனா அது போக முடியாம வந்து ஒரு சில தடைகள்ன்றது வந்துட்டு இருக்கும். அது 11ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து, ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிக நன்றி. என்னோட தமிழ்ல வந்து தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மே மாதத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு வந்து டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மாத ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்னா மேஷத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க, ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு, மிதுனத்துல வந்து குரு இருக்காங்க, சிம்மத்துல வந்து கேது இருக்காங்க, கும்பத்துல வந்து ராகு இருக்காங்க, மீனத்துல வந்து செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்காங்க. இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து மீன ராசியை விட்டுட்டு மேஷ ராசிக்கு வர போறாரு. அங்க சூரியன் புதன் கூட இணைந்து இருக்க போறாரு. அப்படியே இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போக போறாரு. 15ஆம் தேதி புதன் மேஷ ராசியை விட்டுட்டு வந்து ரிஷப ராசிக்கு போக போறாரு. அப்படியே 16ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியை விட்டுட்டு வந்து ரிஷப ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா 1ல சூரியன் புதன், 2ஆம் வீட்டுல வந்து சுக்கிரன், அதுக்கப்புறம் 3ல வந்து குரு, 12ல வந்து சனி மற்றும் செவ்வாய், 11ல வந்து ராகு, 5ல வந்து கேது. இது உங்களுக்கு ஆனா இந்த மே ஆரம்பத்துல இருக்கிற ஒரு பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பினான்ஸ்க்கு நம்ம வருவோம். பினான்ஸ் ஹவுஸ்ல தனபாவாதிபதியான சுக்கிரன் தனபாவத்துக்கு வந்திருக்காரு. சூப்பரா இருக்க போகுது. பண வகையில வந்து சூப்பரா இருக்க போகுது மேஷ ராசிக்காரங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து ஃபார் சப்போஸ் ஒரு அவசியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேவை இருக்குது, 10ஆம் தேதி வந்து ஒரு 10 ரூபாய் காசு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் தேதி வரைக்கும் காசு இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு வகையில வந்து காசு வந்து கைக்கு வந்து சேரிடும். அதுதான் 2ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டுல இருந்தாக்க வந்து விருந்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே பிளேட்ல வச்சு அமைச்சு கொடுத்த மாதிரி அந்நேரத்துக்கு காசு வந்து சேர்ற ஒரு யோகம்ன்றது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறமா தொழில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். தொழில்னு பாத்தீங்கன்னா தொழில் வீட்டதிபதியான சனி பகவான் வந்து கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. சோ இப்ப புதுசா சில பேருக்கு எப்படின்னா 12ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ தொழில் வகையில வெளிநாட்டு வாய்ப்புகள்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா இங்க யார் கூட இணைந்து இருக்காங்க, உங்களோட ராசிநாதரான செவ்வாய் கூட இணைந்து இருக்காங்க. இப்போ செவ்வாய்ன்னு சொன்னாலே நமக்கு கோபக்கார பிளானட், ஃபைட்டிங் பிளானட் இல்லையா? சோ அதனால கொஞ்சம் நீங்க தொழில் செய்யற இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறது, கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்க. அதே இது மாதம் முழுக்க இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, 11ஆம் தேதி வந்து செவ்வாய் எப்போ
12ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து ராசிக்குள்ள வந்துருவாரோ அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் போயிடும். அப்படியே கான்ஃபிளிக்ட்னா நம்ம இறங்கி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சில பேருக்கு வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஆனா அது போக முடியாம வந்து ஒரு சில தடைகள்ன்றது வந்துட்டு இருக்கும். அது 11ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து தடைகள்ன்றது மாறும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ ராசியில வந்து சூரியன் மற்றும் புதன் இணைப்புல இருப்பாங்க 15ஆம் தேதி வரைக்கும். இதனால உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் வரப்போகுதுங்க, தன்னம்பிக்கை தானா வரப்போகுது. ஏன்னா கையில காசு ஆடிட்டு இருக்கோம், தொழில் வகையிலையும் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கோம். சோ தன்னம்பிக்கையால இருப்பீங்க, நான் என்னால எது வேணாலும் பண்ண முடியும் என்ற ஒரு தைரியத்துல இருப்பீங்க. பொதுவாவே மேஷராசிக்காரங்கன்னு சொன்னாலே அப்படிதான் தைரியசாலிங்களா இருப்பாங்க, ரொம்ப இதுவா ரொம்ப கரேஜியஸ் பர்சன்ஸா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில்ன்றது நல்லா வளர போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா சூரியனும் புதனோட சேர்க்கை என்றது ராசியில ஏற்பட்டாக்கா இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நல்லா பிளான் பண்ணிப்பாங்க. சோ இங்க என்னன்னா இப்போ ஃபார் சப்போஸ் உங்களுக்கு ஒரு காசு தேவைப்படுதா, இவ்வளவு நாள் வந்து என்ன பண்ணணும்னு தெரியலன்னு உட்கார்ந்தவங்களுக்கு கூட இந்த டைம் பீரியட்ல வந்து அந்த காசு எப்படியாவது ஒரு நல்ல பிளான் பண்ணி வந்து தொழில் முன்னாடி கொண்டு போயிட்டு வந்து காசு எப்படியாவது கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல், எல்லாமே நல்லா இருக்குது, தன்னம்பிக்கை நல்லா இருக்குது, உங்களோட திறமையினால வந்து காசு சம்பாதிச்சிருவீங்க, பினான்ஸ் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது. சின்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு சார்ந்த அதிபதி புதன், உங்களுக்கு அவர் 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் வந்து ராசியில வந்தாக்க எப்படி இருக்கும், நமக்கு ராசின்னு சொன்னா உங்க பாடி. சோ சில வாட்டி என்னன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனா பயங்கரமா எதுவுமே நடக்காது உங்களுக்கு. ஏன்னா சூரியன் ராசியில பயிற்சி ஆயிட்டு இருப்பாரு. சூரியன் வந்து ராசியிலயோ லக்னத்திலேயோ பயிற்சி ஆயிருக்கும் போது அவர் சூரியன் ஆரோக்கிய காரகன் ஆயிருந்ததுனால நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம்ன்றது கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா 6ஆம் வீடுன்றது டைஜஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, அது வயிறு தொப்புக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ அது 6ஆம் இடத்துக்கு சார்ந்த அதிபதி வந்து ராசியில பயிற்சி ஆகும் போது டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கு, அஜீர்ணம் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே சிலருக்கு எப்படின்னா கொஞ்சம் அனாவசியமான வம்புக்குள்ள சில பேர் இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, ஆனா நீங்க போக மாட்டீங்க. எப்படின்னா 6ஆம் வீடு சண்டைக்கு சம்பந்தப்பட்ட வீடுதான். 6ஆம் வீடு அதிபதி வந்து லக்னத்துல ராசியில உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா இப்போ ஒருத்தங்க சண்டைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க வாக்குன்றது பட்டுன்னு விட வேண்டி இருக்கும். ஆனா உங்களுக்கு 2ஆம் வீட்டுல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு. சோ 2ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கும் போது என்னன்னா வாக்கு வந்து பயங்கரமா பட்டுன்னு பேச விட மாட்டாங்க. சுக்கிரன் இருக்கும்போது அன்பா பேச வைப்பாங்க. சோ சில பேர் உங்களை இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, ஆனா நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு கூட முன்னாடி வேறு வருவீங்க. இப்போ சில பேருக்கு என்ன நடக்கலாம்னா ஏதாச்சும் ஒரு லீகல் மாதிரியான ஒரு பேட்டில்ஸ் ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 6 அதிபதி ராசியில இருந்ததுனால. மத்தபடி உங்களுக்கு இந்த மாதம் வந்து எல்லா வகையில நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில பேருக்கு வந்து 7ஆம் வீட்டு அதிபதி ஆயிருக்காரு சுக்கிரன் உங்களுக்கு, அவர் 2ஆம் வீடான பினான்ஸ்ல இருக்கிறதுனால மனைவி மூலமா பணம் வர்றதுக்கு, மனைவியோட சொத்து ஏதாச்சும் இருந்தா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்துக்கான பலன். இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு ரெமிடி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து ராசியில உட்கார்ந்ததுனால கொஞ்சம் உடல் பாதிப்போ இல்லாட்டி வந்து லீகல் இஷ்யூஸோ இல்ல அனாவசியமான சண்டைக்கு இழுக்கிறவங்களோ இருப்பாங்க, இல்ல எதிரிகளோட தொல்லையோ இருக்குது இல்லையா. சோ அதுக்காக வராகி தேவியோட கோயில் ஏதாச்சும் உங்களுக்கு நியர்பை இருந்தா போறது நல்லது. இல்ல வீட்லயே விளக்கேத்து வச்சுட்டு வராகி ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னா எந்த விதமான தொல்லையும் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்துல எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்களு மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.